ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான 5 ஆண்ட்ராய்டு டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் வந்து டபுள் டேப் லாக் ஸ்க்ரீன். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் உங்களோட லாக் ஸ்க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் உங்களோட லாக் ஸ்க்ரீன் பட்டன் சீக்கிரமே ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் 2 டைம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு புட் த டிஸ்பிளே டு ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்பிளே வந்து நீங்கள் 2 டைம் கிளிக் பண்ணாலே உங்களோட மொபைல் வந்து ஆஃப் ஆகிடும். இது போல் உங்களோட பவர் பட்டனை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து லாக் பண்ணிக்கலாம். எல்லா மொபைலும் இந்த செட்டிங்ஸ் இருக்கும். சப்போஸ் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்லீப் டிஸ்பிளே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்லீப்னு டைப் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆப்ஷனில் வந்து காமிக்குது புட் த டிஸ்பிளே டு ஸ்லீப் அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டபுள் டேப்னு டைப் பண்ணுங்கள். சில மொபைலில் டபுள் டேப் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அந்த செட்டிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்துடும். நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாருமே உங்கள் மொபைலை எப்படி லாக் பண்ண கற்றுக்குவோங்க. அப்போ தான் உங்களோட பவர் பட்டன் வந்து நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டபுள் டேப் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே சிங்கிள் டைம் கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. அப்படி கிளிக் பண்ணாமல் இதில் வந்துட்டு அந்த சர்ச் பாக்ஸ் வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஹர்சர் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்களோ அப்படி சொல்லிட்டு கீபேட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சிங்கிள் டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீபேட் ஓப்பன் ஆகாது. நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட கீபேட் ஓப்பன் ஆகி நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவது ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் பார்க்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஃபேஸ்புக்கு மெயில் ஐடி எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து லாங் டைம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் அது வந்து லாகின்லேயே இருக்கும். அது வந்து பேக்ரவுண்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி பேட்டரியும் கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட க்ரோம் ப்ரௌசரே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து லாக் அவுட் பண்ணி விட்டுரும். அதாவது நீங்கள் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாமல் லாங் டைமாக அந்த ஐடியை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் அவுட் பண்ணி விட்டுரும். இதனால் உங்கள் பேட்டரி அண்ட் டேட்டா சேவ் ஆகும். நம்ம 4வதாக ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்துட்டு திடீர்னு கரண்ட் போயிடும். உங்களோட டார்ச் லைட்டை நீங்கள் வந்து மொபைல் எடுத்து ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். அப்படி பண்ணாமல் மொபைலை லைட்டாக ஷேக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டார்ச் ஆன் ஆகிடும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லா மொபைல்லையும் இருக்கும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் மோட்டோ மொபைலெலாம் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து எல்லா மொபைலையும் நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மோட்டோ மொபைலில் எப்படி வந்து உங்களோட ஃப்ளாஷ் லைட்டை உங்களோட டார்ச் லைட்டை எப்படி ஆன் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் டார்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஷேக் பண்ணாலே உங்களோட டார்ச் வந்து ஆன் ஆகிடும். சப்போஸ் உங்களோட மொபைலில் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட கீபேட் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு சேக்கிட் சொல்லிட்டு அப்படி டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். இந்த ஆப் தான். இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பெர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. அதாவது டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் அப்படின்னு கேட்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆப் எடுத்து நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கணும். நான் இப்போ அந்த ஆப் எடுத்து இதில் வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். அலோவ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. அப்படி பேக் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்பாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நான் ஃப்ளாஷ் லைட் கொடுக்குறேன். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் வந்து நான் எதனா ஒரு ஆப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆப்பை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வாட்ஸ்அப்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் செட்டிங்ஸு. நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலை திருப்பினீங்கன்னா போல் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். நம்ம ரெண்டாவது மெத்தட் படி இப்போ நம்ம வந்து ஷேக் பண்ணலாம் மொபைலை. பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இது போலோட உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை கண்டிப்பாக உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த 2 ஆப்பையும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம கடைசியாக ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மோஜோ ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. அதே மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. இது போல் உங்களோட எல்லா ஆப்புக்குமே நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஆப் லாக் ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே மொபைல் கொடுத்தா கூட உங்களோட மெசேஜ் எல்லாமே பார்க்க முடியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஆப் லாக் ப்ரோ டைப் பண்ணுங்கள். இது வந்து 10 கோடி பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்பிக்கையான ஆப் தான். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவோம். நான் இப்போ வந்து பாஸ்வேர்டுக்கு கொடுக்குறேன். 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறேன். இது போல் அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுவும் 1 2 3 4 5 6 சேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெர்மிஷன் கேட்கும். இது 2 பெர்மிஷனுமே நீங்கள் வந்து அளவு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அளவு கொடுத்துட்டேன் அந்த ஆப் எடுத்து. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதையும் நான் அளவு கொடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஆப்லாம் நீங்கள் லாக் பண்ணணுமோ அந்த ஆப்லாம் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மோஜோ வந்து லாக் பண்ணிட்டேன். அதே மாதிரி கால்குலேட்டர் லாக் பண்ணிட்டேன். எம்எக்ஸ் பிளேயரையும் லாக் பண்ணிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்லாம் லாக் பண்ணணுமோ இதை வந்து எல்லா ஆப்பையும் லாக் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். நீங்கள் வந்து இங்கே லாக்டுன்னு இருக்கும் பாருங்கள், நான் எவ்வளோ ஆப்பை லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலுமே அந்த லாக் கொடுத்தா தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் குரோம் எடுக்கிறேன். பாருங்கள், எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் உள்ளே போகும். அது மாதிரி நான் மோஜ் எடுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. கால்குலேட்டர் எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இதே மாதிரி எல்லா ஆப்பையும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.